அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எம்சி தீர்மானங்களை வந்து எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல உங்க பிளே ஸ்டோர்ல போய் எஸ்எம்சி பேரண்ட் ஆப்னு சொல்லி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம். டாப்பை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு யூசர் நேம்ங்கிற இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டுங்கிற இடத்துல எஸ்எம்சி அட்டுன்னு போட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உள் நுழையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ அதில் பாருங்க, உறுப்பினர் வருகை தீர்மானங்கள் இருக்கா, தீர்மானங்கள்ங்கிறத டச் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்மானங்களின் பட்டியல் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொன்றா போய் கேட்டிருப்பாங்க, விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களை ஊக்குவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இடைநின்ற மாணவர்கள் இடம்பெயர்ந்த அடையாளம் பதிவு செய்யுதுன்னு கேட்டுருக்கா அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பண்ணலை அப்படின்னா என்ன ஆன்சர் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க, துவங்கவில்லை, வேலை நடந்து கொண்டு இருக்குது, நிறைவுன்னு இருக்கா, நான் நிறைவுன்னு கொடுத்துறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கா நீங்கள் வந்து எல்லாமே நிறைவுன்னு இருக்கும். எல்லா தீர்மானம் போட்டு நம்ம நிறைவே பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இந்த ரெசுலேஷன் எல்லாமே நம்ம நோட்டில் வந்து தீர்மானம் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னா நிறைவுன்னு சொல்லி கொடுத்துட்டு எப்பயும் போல் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். டீச்சர்ஸ் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.